ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கேஷ். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான பேரரசுடைய வரலாறு தாங்க சொல்ல போகிறேன். ஜாகிருதீன் முகமது பாபர். முகலாய பேரரசை இந்தியாவில் நிறுவனவர் இவர் தாங்க. பாபர் பிறந்த வருஷம் 1483 பிப்ரவரி 14. லவர்ஸ் டே அன்னைக்கு தாங்க தலைவர் பிறந்திருக்காப்புல. இவர் பிறந்த நாடு உஜ்பெகிஸ்தான். உஜ்பெகிஸ்தானில் சமர்கண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இருக்குது. இந்த இடத்த கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் பாபருடைய ஆசை. ஆனால் அந்த சமர்கண்டில் முஸ்பெக்குகள், சபாவிக்குகள், உதுமானிய துருக்கியர்கள் இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே அதிகமாக இருந்ததால் பாபரால் அந்த இடத்த கைப்பற்ற முடியல. அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் ஹிந்துஸ்தான்லேருந்து அவங்களுக்கு ஒரு அழைப்பு போகுது. என்னன்னா, அன்னைக்கு லாகூருடைய கவர்னராக இருந்த தௌலத் கான் லோடி பாபருக்கு ஒரு அழைப்பு விடுகிறாரு. அன்னைக்கு பீரியடில் டெல்லி சுல்தானேட்டுடைய ஆட்சி இருந்தது. கடைசி ஆட்சி செஞ்ச அரசர் பேர் இப்ராஹிம் லோடி. இவருடைய ஆட்சி எங்க சரியில்லைன்னும் டெல்லியை கைப்பற்றி எங்கள்கிட்ட கொடுங்கன்னு லெட்டர் எழுதி தௌலத் கான் லோடியும் ராணா சங்காவும் சேர்ந்து பாபருக்கு அனுப்புறாங்க. பாபர் அங்கிருந்து டெல்லி சுல்தானேட் நோக்கி வர்றாரு. இவருடைய என்னன்னா, டெல்லியை கைப்பற்றி அவர் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவருடைய டார்கெட். இது தௌலத் கான் லோடிக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் இவர் எதிர்த்து போர் செய்கிறாரு. பாபரை எதிர்த்து தௌலத் கான் லோடி போர் செய்கிறாரு. இந்த போர்ல பாபர் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் உள்ள வர்றாங்க, ஹிந்துஸ்தானுக்குள்ள உள்ள வர்றாங்க. ஹரியானால பானிபட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இருக்கு. இந்த இடத்துல பாபருக்கும் அன்னைக்கு சுல்தானுடைய கடைசி அரசர் இந்த இப்ராஹிம் லோடிக்கும் சண்டை வருது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டையா நடக்குது. இந்த சண்டையில இப்ராஹிம் லோடியுடைய படை வீரர்கள் ரொம்பவும் அதிகம், பாபருடைய படை வீரர்கள் ரொம்பவும் கம்மி. ஆனா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜி, மிகப்பெரிய உள்ள ஸ்ட்ராட்டஜியா நல்ல விதத்துல போர் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க அந்த அளவுக்கு இப்ராஹிம் லோடியுடைய படை வீரர்கள் அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் போறது இல்லை. என்னதான் வீரர்கள் அதிகமாக இருந்தாலும் ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி இல்லாதனால, ப்ராப்பரான வெப்பன்ஸ் இல்லாததால இவங்களை எடுத்து சண்டை போட முடியல. பட் பாபர்கிட்ட நிறைய வெப்பன்ஸ் இருந்திருக்கு, பீரங்கி படைகள் இருந்திருக்கு, நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கல் பீப்புள் இருந்திருக்காங்க. இவங்கள வச்சு இப்ராஹிம்களுடைய பாபர் ஜெயிச்சிடுறாரு. இதுதான் முதலாம் பானிபட் போர். இதாவது கான்வா போர். இந்த கான்வா போர் ராணா சங்காவை எதிர்த்து செஞ்சிருக்காரு. இந்த கான்வா அப்படின்ற பகுதி இன்னைக்கு இருக்கக்கூடிய ராஜஸ்தான்ல பரத்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த இடத்துல ராணா சங்காவும் பாபரும் போர் செஞ்சிருக்காங்க. இதுல பாபர் ஜெயிச்சிட்டார். ராணா சங்கா யாருன்னா, அன்னைக்கு இருந்த மேவா சமஸ்தானத்தின் பேரரசராக இருந்திருக்காரு. சிசோதியா வம்சத்தின் வந்த ஒரு மிகப்பெரிய பேரரசர். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கிட்ட மேவார் சமஸ்தானத்தை ஆட்சி செஞ்சிருக்காரு. மேவார் சமஸ்தானம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ராஜஸ்தான்ல உதய்பூர், குஜராத், ராஜஸ்தான் இதெல்லாம் சுற்றி ஒரு மிகப்பெரிய சமஸ்தானமாக இருந்திருக்கு. இவங்களுடைய தலைநகர் சித்தூர். இன்னைக்கு நம்ம போனோம்னா சித்தூர் கோட்டையெல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கும் ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் சைட்டா ராஜஸ்தான் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த இடத்த ஆட்சி செஞ்சவர் தான் இந்த ராணா சங்கா. இந்த ராணா சங்காவை கான்வா போர்ல ஜெயிச்சு பாபர் மேவார் சமஸ்தானத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலை கீழே கொண்டு வந்தாரு. மூணாவது சந்தேரி போர். சந்தேரி இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ்ல அசோக் நகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த ஒரு போரும் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கு. 1528 வருஷம் மேதினி ராய்க்கும் பாபருக்கும் இந்த சந்தேரியில போர் நடந்திருக்கு. இந்த போர்ல பாபர் மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிட்டார். நாலாவது 1529 வருஷம் காக்ரா நதிக்கரை ஓரம் ஆப்கானியர்களோடு சேர்ந்து ஆப்கானியர்களை எதிர்த்து பாபர் போர் செஞ்சிருக்காரு. இந்த போர்லையும் மிகப்பெரிய அளவில் பாபர் ஜெயிச்சிட்டார். 1530 வருஷம் இந்த போர்களுக்கெல்லாம் அப்புறம் டெல்லி, மத்திய பிரதேஷ், இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ், யூபி, ராஜஸ்தான், குஜராத் இந்த பர்டிகுலர் பகுதியை கைப்பற்றினதுக்கு அப்புறம் 1530 வருஷம் பாபர் இறந்துறாருங்க. 300 வருஷத்துக்கு மேல இந்தியாவை முகலாயர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. பிரிட்டிஷார்ஸ் கூட நம்மள இந்த அளவுக்கு ஆட்சி செஞ்சிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் முகலாயர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. முகலாய பேரரசை இந்தியாவோட நிறுவியவர் என்ற பெருமை பாபரை தான் சேரும். ஜாகிருதீன் முகமது பாபர் என்ற பெயருக்கு நம்பிக்கையை காப்பாற்றுவோம் அப்படின்னு அர்த்தம். எப்படி தௌலத் கான் லோடி இவர் மேல வச்ச நம்பிக்கையை காப்பாத்திருக்காருன்னு நீங்க பாத்துக்கங்க. இதுதான் பாபருடைய ஹிஸ்டரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.